ஹாய் பிரைஸ் லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்குள் சுகமாயிருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். சரி, தேவன் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படிக்கு நேற்று இரவிலே ஒரு வார்த்தையை கொடுத்தார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களை மேன்மைப்படுத்துவேன், உங்கள் கிரீடம் பூக்கும் என்று சொன்னார். உங்கள் கிரீடம் பூக்கும் என்ற வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளும்படிக்காய் தேவன் சொன்னார். நீங்கள் சொல்லுகிறீர்கள், இப்போது எவ்வளவோ பாடுபடுகிறேன், அது உண்மைதான் என்று சொல்லி. ஆனாலும் விரைவில் சீக்கிரத்திலே உங்கள் கிரீடம் பூர்க்கும்படிக்கு ஆண்டவர் செய்வார், உங்களை மேன்மைப்படுத்துவார். இன்றைக்கு நீங்கள் இருக்கிற நிலையை பார்க்கும்போது ஒரு அற்பமான ஒரு நிலை. அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, வருகிற பணம், வருகிற சம்பளம் சாப்பிடுவதற்கு மற்ற செலவுகளை செய்வதற்கே கரெக்டாக போயிடுது பிரதர், எனக்கென்று நான் சேர்த்து வைப்பதற்கோ என் பிள்ளைகளுக்கென்று சேர்த்து வைப்பதற்கோ ஒன்றுமில்லை என்று சொல்லி. ஆனால் நீங்கள் உங்களுடைய யோசனையின்படி நினைக்கிறீர்கள், அது உண்மைதான். ஏன்னா உங்ககிட்ட வர சம்பளம், உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது நீங்கள் நினைக்கிறது சரிதான். ஆனால் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஒரு வழியை திறந்து ஒரு அற்புத அதிசயத்தை செய்து உங்களை மேன்மைப்படுத்துவார், கட்டாயம் மேன்மைப்படுத்துவார். என் வாழ்க்கையிலும் கூட எங்கள் குடும்பத்திலும் கூட நான் எடுத்து பார்க்க கூடுமானால் எப்படியோ சூழ்நிலைகள் எங்களுக்கு பாதகமாய் அமைந்திருக்க வேண்டியது. ஆனால் கர்த்தர் ஆச்சரியமாய் வழிவாசல்களை திறந்து எங்களை அந்தந்த காலத்திற்குரிய நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் வழிவாசல்களை திறந்து ஆசீர்வதித்தார். ஆகியாலே பிள்ளைகளே, நீங்கள் சோர்விலே நீங்கள் இருக்கும்போது எவ்வளவுதான் மற்றவர்கள் ஆண்டவர் தான் சொன்னார், ஆண்டவர் தான் பேசினார், ஆண்டவர் தான் இந்த வாக்கு தத்துவத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் கூட நீங்கள் ஆவியிலே சற்று பலவீனப்பட்டு சோர்ந்து போய்தான் காணப்படுவீர்கள். ஏனென்றால் நெடுங்காலமாய் காத்திருக்கிற உங்களுக்கு இருதயம் இழைத்து போயிருக்கும். ஆனால் நீங்கள் விரும்பினது, நீங்கள் எதிர்பாராத நன்மை உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கும் போது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். ஆகையாலே பிள்ளைகளே, நீங்கள் உங்களை ஆண்டவருக்குள்ளாக இன்னும் விசுவாசத்திலே தரித்திருக்கும்படிக்கு பலத்தை கேட்டு கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாகவே உங்கள் மேன்மை ஒரு அதிசய விதமாய் அற்புத விதமாய் உங்களை தேடி வரும், உங்கள் கிரீடம் பூக்கும். சரிங்களா? இன்றைக்கு நீங்கள் குடும்பத்திலே எல்லா உறவினர்களும் நல்லா இருக்கிறாங்க பிரதர், நாங்கள் தான் தாழ்த்தப்பட்ட நிலைமையில இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறீர்களா? ஆனால் நாட்கள் வரும், விரைவில் வரும், சமீபித்து விட்டது, தரிசனம் நிறைவேறுகிற காலம் வந்துவிட்டது. நீங்கள் எல்லோருடும் மேன்மையாய் காணப்படும்படிக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் செய்வார். நான் எப்போதும் சொல்றபடி பரிசுத்தத்திலே நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளுங்கள், நீதியிலே காத்துக்கொள்ளுங்கள். God bless you all. ஆமென்.